So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about உங்களோட பர்சனல் நீங்க வந்து எப்போ நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க அப்படின்ற பத்தி ஒரு டீடைல் கொஸ்டினா வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ் அண்ட் as well as உங்க பர்சனோட சேனல் மெசேஜ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்து அ 2 டைப் ஆஃப் செட்ஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ தட் நான் 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ உங்களுக்கு எந்த செட் ரெசனேட் ஆகுதோ, அதுபடி நீங்க அந்த ரீடிங்ஸ வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஃபார் த செட் ஒன் கைண்ட் ஆஃப் பீப்பிள் செட் ஒன் கைண்ட் ஆஃப் பீப்பிள் இங்க வந்து பார்க்குறப்போ என்ன அப்டின்னா, மேபி நீங்க இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்றதுக்கோ, இல்ல மேரேஜ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இங்க வந்து இன்வால்வ்டா தான் இருந்திருக்கும், இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு. ஆ ஸோ இதுல வந்து என்னன்னா, லைக் உங்களோட பேரண்ட்டுக்கு, உங்களோட அப்பாவுக்கு ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், உங்களோட பெர்சன்ஸ பேஸ் பண்ணி. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் நீங்க சூஸ் பண்ண இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு பெர்சனா தான் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாரி ஒரு சர்டைன் டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால என்னவோ நீங்க வந்து மேரேஜ் அப்படின்ற ஒரு சில கான்வர்சேஷன் நீங்க எடுக்கணும்னு நெனச்சாலுமே, இவங்க வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் சைலன்ட்டாவே தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஆ பட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு சில பிரேயர்ஸ் ஆர் எல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் திங்ஸ் ஏதாவது நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது த்ரூ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஏன்னா, இங்க வந்து லைக் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பக்கம் வந்து அக்செப்ட் பண்ற மாரி இல்ல அப்டின்னா கூட, அது ஒரு அவங்க வந்து ஒரு மாரி பயாஸ்டா தான் வைக்கிறாங்க. யாரையும் வந்து ஓப்பன் அப் பண்ணி அவங்க வந்து பேச மாட்டேன்றாங்க அப்டின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் அவங்க எதுவுமே ஓப்பன் அப் பண்ண மாட்டேன்றாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு மாரி ஹோல்ட்ல போடுற மாரி தான் வச்சிருக்காங்க. அப்டியே பாஸ்ல தான் இருக்கு அப்டின்னா, நீங்க அத பத்தி ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா, இங்க வந்து பார்க்குறப்போ, இந்த சில விஷயம் கன்டின்யூ ஆயிட்டுருக்கு அப்டின்னா, ஸோ வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ம் மேக்ஸிமம் வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ வித்தின் இயர் ஆர் எல்ஸ் வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்க வந்து லைக் இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் காட வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு காட் ஆர் காடஸ் மேக்ஸிமம் காடஸோட எனர்ஜிஸ்மே நான் நெறையா வந்து பார்க்குறேன். ஒரு யாஹ்! ஸோ அதுக்குரிய ஒரு சில பிரேயர்ஸ் நீங்க வந்து பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சில பேருக்கு வந்து சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து லைக் அந்த வியாழக்கிழமை அவங்களுக்காக ஒரு விரதம் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அதுக்குரிய ஏதாவது ஒரு சில பிரேயர்ஸா இருக்கட்டும். அந்த மாரி நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு காட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டேட்ஸ், ஒரு பர்ட்டிகுலர் அ டைம் நீங்க சூஸ் பண்ணி நீங்க பிரேயர்ஸ் நீங்க அந்த மாரி பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்டின்னா, தாராளமா அத கன்டின்யூ பண்ணுங்க. ஏன்னா, அதனாலயும் உங்களுக்கு நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா, அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு இந்த ரீடிங்ஸ பொறுத்தளவுக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து ஆம் லைக் மேக்ஸிமம் அந்த ஒரு காடஸ் எனர்ஜி தான் நான் ரொம்ப வந்து பார்க்குறேன். ஏன்னா, இங்க வந்து ஒரு ஃபீமேல் பெர்சன்ஸ் அந்த ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஒரு ஃபெமினைன் திங் தான் நான் இங்க நெறையாவே வந்து பார்க்குறேன்.
ஸோ, அதனால நீங்க எந்த ஒரு சில ப்ரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணாலுமே, அதுக்குரிய ஒரு சர்டைன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்க தான் செய்யும். அதனாலயும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ, உங்களோட பேரண்ட்ஸ் இவ்ளோ அகைன்ஸ்ட்டா இருக்காங்க அப்டின்னா கூட, அந்த விஷயம் நீங்க எதிர்பார்க்குற மாரி நடக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, இந்த கேஸஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்டின்னா, நீங்க உங்களோட பெர்சன எப்பனாலுமே மீட் பண்ணலாம். இட் டசன்ட் மீன் தட் நீங்க அந்த பெர்சன வந்து லேட்டா மீட் பண்ணுவீங்க அப்டின்னு கிடையாது. நீங்க இந்த பெர்சன வந்து எப்பனாலுமே வந்து மீட் பண்ணுவீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஆ ஸோ வித்தின் அ வீக் ஆர் நெக்ஸ்ட் டே அந்த மாரி எப்பனாலுமே நீங்க அந்த பெர்சன வந்து மீட் பண்ணலாம். ஓகே. பட் உங்களுக்கு இங்க இதுதான் பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, ஸோ இந்த பிரச்சனைக்குரிய ஒரு சொல்யூஷன் வித்தின் அ 6 மந்த்ஸ் ஆர் வித்தின் அ இயர்க்குள்ளேயே நீங்க இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணிருவீங்க அப்டின்னு தான் இருக்கு. ஸோ அதுக்குரிய ஒரு சர்டன் விஷயம் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் காட் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்டின்னா, ப்ளீஸ் டூ ப்ரே டூ தெம். ஓகே. அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு சில பிரேயர்ஸ் அண்ட் ரிச்சுவல் திங்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தென் டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப் ஃபார் யூ. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. அண்ட் அதே மாரி நான் இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் த பீப்பிள். அண்ட் ஃபார் த செகண்ட் செட் ஆஃப் த பீப்பிள்க்குன்னு இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் த செகண்ட் செட் ஆஃப் த பீப்பிள் ஆம் கொஞ்சம் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கோங்க. ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன்ஸ் இங்க வந்து இல்ல. இல்ல பர்ட்டிகுலரா வந்து ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால வந்து 2 பேருமே வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கீங்க அப்படின்னாலுமே சரி. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயம் இன்னுமே தான் இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்ப வந்து குடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறப்போ, சில பேர் வந்து லைக் ஒரு ஐ கேன் சீ தட் மேபி நீங்க டிஃபரண்ட் ரிலீஜியன்ஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிளா கூட இருக்கலாம். நீங்களும் உங்களோட பெர்சன் சில பேருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு ஹிந்துசம் பார்க்குறேன் அண்ட் as well as the கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் ஐ கேன் சீ அதர் திங் லைக் முஸ்லிம்ஸ் ஆல்சோ ஐ கேன் சீ தட். பட் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் ஓட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். இட்ஸ் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் சம்திங் ஃபேமிலிய பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில கனெக்ஷன்ஸ் இங்க கண்டிப்பா வந்து நடந்திருக்கும். பர்ட்டிகுலரா பேரண்ட்ஸ பேஸ் பண்ண ஒரு சில விஷயம். ஸோ அதனால என்னவோ இங்க நெறைய ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருந்திருக்கலாம். ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த கனெக்ஷன்ஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் தேவையில்லாம சண்டை, தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதே மாரி இந்த மாரி ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் பிரிஞ்சிருக்கிறது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் அந்த சிச்சுவேஷன் ஸ்டில் அதே மாரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு இன்னும் ஆன்ஸர் கிடைக்கல. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் இன்னும் வந்து ஹீல் ஆகல. ஸோ இந்த சிச்சுவேஷன் ஹீல் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 2 மந்த்ஸ் இல்லன்னா ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இதுல ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ நீங்க வந்து எடுத்து பாருங்க. ஏன்னா இங்க வந்து என்ன அப்படின்னா, லைக் பொதுவா அ அந்த பெரியவங்கள பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அத பேஸ் பண்ணியே ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறது இங்க ரொம்ப பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து குடுக்கும். ஸோ அது தேவையில்லாம உங்களோட லைஃப் குரோத்த அது வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. உங்களோட லவ் லைஃபா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மேரிட்டல் லைஃபா இருக்கட்டும், அது ரொம்ப வந்து உங்கள அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஸோ இன் கேஸ் பேரண்ட்ஸ பேஸ் பண்ணி எந்த ஒரு சில விஷயம் இருக்கு, அவங்களோட பேரண்ட்ஸ பேஸ் பண்ணி ஓகே. ஸோ உங்க பார்ட்னரோட பேரண்ட்ஸ பேஸ் பண்ணி, ஸோ அவங்கள பேஸ் பண்ணி எந்த ஒரு சில விஷயம் இருக்கு அப்படின்னா, அத வந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கன்வர்சேஷன் பண்ணி அந்த விஷயத்த முடிக்கிறது, அது ரொம்ப பெட்டரா இருக்கும். சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இப்படின்னு ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருந்தா கூட, அது மாறிடும். அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாரி சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அது தேவையில்லாம உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு போய் விடாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இதனால நெறைய பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ப்ராப்பர் வே ஆஃப் கன்வர்சேஷனிங் இல்லாம இருக்கு. தேவையில்லாம ஒரு பிளாக்கேஜஸா இருக்க மாரி இருக்கு. கன்வர்ஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்லாம, கனெக்ஷன்ஸ்லயும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்லாம ஒரு மாரி பாஸ்பர்டா இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால யாருனால பிரச்சனை உண்டாச்சோ, இல்ல யார பேஸ் பண்ணி பிரச்சனை உண்டாச்சோ, பெட்டர் அந்த கன்வர்ஷன் பண்றது, அத பத்தி கன்வர்ஷன் பண்றது, திருப்பி அந்த விஷயத்த கொண்டு வந்து பேசுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம அந்த பாஸ்ட்ட பத்தி திருப்பி நம்ம பேச புடிக்கல அப்படின்னு நெனச்சு பேசாம மட்டும் இருந்துறாதீங்க. ஏன்னா, லைக் என்ன சொல்றது? சில விஷயத்த வந்து பேசி சால்வ் பண்ணா தான் அது வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா, லைக் நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான். உங்களுக்கே நல்லா தெரியும். ஐ ஹோப் ஸோ இந்த மாரி கூட ஒரு வேர்ட் இருக்கும். ஆ "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு" அப்படின்றது. ஸோ அதுபடி தான் இங்க வந்து இருக்கு. சில விஷயங்கள் சில பேர் மனசுல ஒரு அத அப்படியே ரொம்ப அழுத்தமா அத அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ பெட்டர் அத வந்து கன்வர்ஷன் பண்ணி தீர்க்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதனால திருப்பி நம்ம அத பத்தி கொண்டு வரோம் அப்படின்னு நெனச்சு நீங்க ஹெசிடேட் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. பேசுங்க. பேசி அந்த சொல்யூஷன சால்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ தட் ரிலேஷன்ஷிப்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். மற்றபடி அலட்சியப்படுத்த வேண்டாம்.
எது உங்களுக்கு பேசினாலுமே ஸ்மூத்தா பேசிட்டு ஒரு ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. தட் இஸ் வெரி வெரி ஹேவ் அ ஹெல்தி கான்வர்சேஷன். அதான் நான் சொல்வேன். ஹேவ் அ ஹெல்தி கான்வர்சேஷன். ஸோ ஹெல்தி கான்வர்சேஷன்னா என்ன? அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்துட்டு போறது. அவ்வளோதான். தட்ஸ் இட். கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க நெறைய ஒரு சில சேஞ்சஸ வந்து பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஃபார் த செட் 2 கைண்ட் ஆஃப் அ பீப்பிள். ஸோ போத் த வேஸ் இங்க வந்து பார்க்குறப்போ ஃபார் த செட் 1 ஆர் செட் 2 கைண்ட் ஆஃப் அ பீப்பிள் நெறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பொறுத்தளவுக்கு நீங்க அந்த பெர்சன வந்து நீங்க எப்பனாலுமே மீட் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த கேஸஸ பொறுத்தளவுக்கு நீங்க இந்த பெர்சன வந்து லைக் வித்தின் அ 2 மந்த்ஸ் ஆர் வித்தின் அ 7 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து மீட் பண்ணலாம். பட் இன் சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இப்ப நீங்க ப்ரிப்பேரா இல்ல, ஆக்ஷன்ஸ் எடுக்க நீங்க ப்ரிப்பேரா இல்ல அப்டின்னா, தென் இதுக்கு டைம் எடுக்கும். ஸோ மேபி ஒரு 10 மந்த்ஸ் ஆஃப் டிலே ஆர் எல்ஸ் லைக் இயர் ஆஃப் டிலே அந்த மாரி தான். ஏன்னா ஆல்ரெடி அங்க டிலே விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். பாஸ்ட்லயே அந்த டிலே விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதே தான் இங்க வந்து கன்டின்யூ ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். எந்த ஒரு சில கன்வர்ஷன் இருந்தாலும், ஒரு ஒரு ஹார்டான ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வந்து பாஸ்ட்ல இருந்திருக்கு. ஒரு பேட் மெமரீஸ் ஆஃப் கனெக்ஷன் இருந்திருக்கு அப்டின்னாலுமே, ப்ளீஸ் டாக் தட். அத பத்தி பேசுங்க. அதுக்குரிய ஒரு சொல்யூஷன்ஸ எடுத்துக்கோங்க. சோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் யூ. நீங்க 2 பேருமே மைண்ட் ஃப்ரீயா இருப்பீங்க. உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி. ஸோ லைக் மென்டலி டிஸ்ட்ராக்ட் ஆகாத அந்த சில விஷயங்களா இருக்கட்டும், அது உங்கள விட்டு போக தான் செய்யும். சோ தட் உங்களோட கனெக்ஷன்ஸ்ல நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. சோ லெட்ஸ் see about your person channel or message as well. Let's take 2 to 3 cards. ஓகே. ஸோ ஃபார் த செட் டூ கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் உங்களுடைய மெசேஜ் தான் இங்க அதிகமா நான் வந்து பார்க்குறேன். ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நவ். ஸோ இது உங்களோட மைண்ட் செட்டாவும் இருக்கும். உங்களோட பெர்சனோட மைண்ட் செட்டாவும் தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து என்னன்னா லைக் இங்க டிலே விஷயம் நான் தான் சொன்னேன்ல, டிலே விஷயம் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஏன்னா நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டு ஒரு சில விஷயம் நீங்க டிசிஷன் எடுத்தா கூட நீங்க ஒரு 2 மந்த்ஸ் கூட நீங்க டைம் எடுப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இங்க கிளியரா ஐ கேன் சீ தட் உங்க பெர்சன் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்கிற மாரி எனக்கு தெரியல. ஃபார் த செட் டூ கைண்ட் ஆஃப் பீப்பிள்க்கு தான் நெறைய மெசேஜ் வந்திருக்க மாரி தான் இருக்கு இது. ஸோ அவங்க எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே அவங்க வந்து எடுக்கிறதுக்கு அந்த பெர்சன் ரெடியா இல்ல. ஸோ உங்களோட சைட்ல இருந்து தான் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் மேக்ஸிமம். ஸோ அதே மாரி லைக் நீங்க என்ன விஷயம் நீங்க வந்து அ பண்ணாலும் சரி, அத அவங்க கண்டிப்பா வந்து ஏத்துக்க தான் செய்வாங்க. அதுல அவங்களுக்கு எந்த ஒரு ஒப்பீனியனும் இருக்காது. ஒய் கான்ட் ஐ டெல் யூ த ட்ரூத் யூ கேன் see தட். ஸோ இந்த பெர்சன் அதான் இவங்க மனசுல நிறைய நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு நீங்க வந்து எப்படி சொல்றது லைக் அந்த ஒரு மைண்ட் ஃப்ரீ உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். நீங்களும் சரி, அவங்களும் சரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க மைண்ட்ல ஒரு சில விஷயம் இங்க வந்து இருக்க தான் செய்யுது உங்க பர்சனோட மைண்ட் செட்ல. அண்ட் உங்களுக்கும் சில விஷயம் இங்க இருக்க தான் செய்யுது. ஸோ அத பேசி என்ன ப்ராப்ளம்ஸோ அத மறுபடியும் அந்த ப்ராப்ளம்ஸ வந்து பேசி ஒரு குட் கனெக்ஷன்ல முடிக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ தட் ஏன்னா அப்பதான் இந்த பெர்சன் ஏதாவது ஓப்பன் அப் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா இவங்களால டைரக்ட்டா எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்க முடியல. இந்த பெர்சனால டைரக்ட்டா எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியல. ஸோ இவங்க வந்து உங்க பெர்சன் வந்து எடுக்க தயங்குறாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அதனால நீங்க தான் ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து உங்களோட சைட்ல இருந்து தான் எடுத்தாகணும். ஸோ நீங்க எடுத்து அத கொண்டு போறதுல தான் வந்து ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் கன்ஃபர்மேஷன். நம்ம ஆல்ரெடி நான் டெரோல அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிப்பீட்டிங் ஹியர் அப்படின்னு தான். ஏன்னா நான் கார்ட்ஸ்ல பார்க்குறப்பயும் எக்ஸாக்ட்லி நான் அதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட சைட்ல இருந்து நீங்க வந்து பேசுறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இங்க வந்திருக்கு. ஓகே. ஸோ நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. இவங்க பேசுவாங்க. And then the situation will get solved. Okay. So these are thing I can see here. Sorry for the set one kind of a people நான் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. பட் இந்த எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப செட் 2 எனர்ஜிஸா இருந்துச்சுங்கனால தான் ஐ ஹேவ் பீன் செட் தட். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. I hope கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ லைக் உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க அதில வந்து பார்க்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ரிடிக்ஷன்ஸ் கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆக தான் செய்யும். இட் வில் பி கிவ் யூ த பெட்டர் கைடன்ஸ். ஸோ யூ கேன் வாட்ச் தட். And for any kind of a personal readings, for any kind of a black magic removals, or any kind of a rituals, and as well as any kind of an energy crystals நீங்க வந்து purchase பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, you can definitely reach out either on my WhatsApp or else on my Instagram. So like I can reach out to you guys and please give your support because each and every support is very very important for me. So see you guys next time. Until love you all, take care. Bye bye.